எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில இழந்த போதிலும் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை மாத்திரம் யோபு இழக்கவே இல்லை. அந்த நம்பிக்கையை இழக்காதது நிமித்தமாக அவன் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கண்டு அவன் இழந்த அனைத்தையும் கர்த்தர் இரட்டிப்பாக கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நீங்க யோபுவை போல எப்பேற்பட்ட பாடுகளுக்கு நேராக நடந்து போனாலும் சரி, எப்பேற்பட்ட குழப்பமான சூழ்நிலையில நடந்து போனாலும் சரி, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இந்த காரியம் சாத்தியமாகுமா, இது நம்மால் முடியுமா என்று சொல்லி குழப்பத்தோடு அல்லது சரீர பலவீனத்தோடு அல்லது போராட்டங்களோடு இன்றைக்கு நீங்கள் நடந்து போனாலும் யோபுவை போல கர்த்தர் மீது நம்பிக்கையா இருப்பீர்கள். ஆனால் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன் என்ற வார்த்தை இந்த நாளிலே நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் யோபுக்கு எப்படி இரட்டிப்பான நன்மையை தேவன் கட்டளையிட்டாரோ அதே தேவன் இன்றைக்கும் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் இழந்த சரீர சுகத்தை, பலத்தையும், ஆரோக்கியத்தையும், வருமானங்களையும், உங்களுடைய ஆசீர்வாதங்களும் இரட்டிப்பாய் உங்களுக்கு கர்த்தர் திருப்பி கொடுப்பார். God bless you.